மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுல முக்கால்வாசி பேர் அவங்களோட ஃபேமிலிக்கே தெரியாமல் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் அடுத்து நடக்க போகிற 10 வருஷம் 20 வருஷத்துக்கு எதுக்காக இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கெடுக்க பார்ப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் அவங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக இப்போ இருந்தே சேவ் பண்ணி கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ரீசெண்டாக வந்த ஒரு சர்வேல கிட்டத்தட்ட 35,000 crores அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்காக செபி February 2025 மித்ரான்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மித்ரானா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரெட்ரைவல் அசிஸ்டன்ஸ். இதில் உங்களோட அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்டும் இருக்காங்கிறத உங்களோட பேசிக் பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அதோட பேரும் தெரியல, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியலன்னா இதில் நீங்களும் செக் பண்ணிக்கலாம். யாருக்கும் தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட புரிதலை ஏற்படுத்தி அவங்களையும் உங்கள் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்க பாருங்கள். யாருக்குமே தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சி அது யாருக்குமே தெரியாத மாதிரி ஆக்கிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.